அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான வீடியோவில் இந்த ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி போடுவாங்கல்ல, அவங்களோட வீடியோ தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 5 வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு, அந்த வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ 1, செகண்ட் வீடியோ 2, அந்த மாதிரி 3, 4 அந்த மாதிரி 5th வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடியோ வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அந்த வீடியோவை கிரியேட் பண்ண நபருக்கு வந்து நம்ம ஒரு 1000 rupees வந்து கிவ் அவேவாக கொடுக்க போகிறோம். ஓகே, அதான் இந்த வீடியோவில் கான்செப்டே. உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மொதல் வீடியோ பார்ப்போம். மொதல் வீடியோ, இந்த வீடியோவோட நம்பர் வந்து மொதல் வீடியோ. இந்த வீடியோ யாருக்காவது பிடிச்சிருந்தனா கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்பர் 1 அப்படின்னு நீங்கள் கமெண்ட் வந்து தெரிவிக்கலாம். நம்பர் 1 வந்து எந்த நம்பர் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோ போய்கிட்டே இருக்குங்களா, அது மாதிரி நான் 5 வீடியோ வந்து காமிப்பேன். அந்த 5 வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு நீங்கள் அந்த வீடியோவோட கமெண்ட் வந்து தெரிவிக்கலாம். அந்த வீடியோவுக்கு நான் ஒரு 1000 rupees வந்து கிவ் அவேயாக தருவேன். எந்த நம்பர் அதிகமாக வந்துருவோம். ஓகே, இந்த வீடியோவோட நம்பர் வந்து 1. ஓகே மக்களே, இதான் கட்டுப்பாலை எப்படி இருக்கு அடிச்சிட்டு பாருங்க. இன்னும் பாலை எடுக்கல, அழகா 28 வச்சு அழகா எடுத்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. கட்டுப்பாலை எடுத்துருக்கு இது கஷ்டமானதான், பட் இருந்தாலும் ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. இப்போ நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோவோட நம்பர் வந்து 2. ஓகே, மாட்டு பண்ணை விவசாயம் இதுக்கு மட்டும் எப்பவும் வேலைக்கு வரவங்க வரலன்னா நம்ம கதி அவ்வளோதான். ஏன்னா நம்ம வேலையும் பார்க்கணும், அவங்க வேலை. இந்த வீடியோ வந்து மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். வேலையும் பார்க்கணுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ணையில் வந்து எல்லாருமே லீவ் எடுத்துட்டாங்க. மாடை பட்டினி போட முடியாது, பால் கறக்காமல் இருக்க முடியாது. அதனால் எல்லா வேலையும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் அவங்களே நம்பியிருந்தாலும் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால் நம்மளும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க லீவ் எடுத்தாலும் நம்ம அந்த வேலையை பார்க்குற மாதிரி. இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து 3வது வீடியோ. ஓகே காய்ஸ், இதான் நெட்டி விதை. இது மூலமாக நம்ம டன்ஸ் ஆஃப் க்ரீன் மேன்யூர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போலாம் யாருக்கிட்டேயும் ஆடு மாடு கோழிலாம் மோஸ்ட்டாக இல்லை. அதனால் நமக்கு வந்து அந்த உரம் வந்து ஈஸியாக கிடைக்கும். மணிக்கு கிடைச்சாலுமே நல்ல உரமாக கிடைக்கும். மணிக்கு அதில் பிளாஸ்டிக்கு கவரு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா மக்காமல் அந்த மாதிரி தான் கிடைக்கி. நம்ம இந்த உரம் போடுறது மூலமாக நமக்கு வந்து வருஷத்துக்கு 1 வாட்டி அல்ல 2 வாட்டி இந்த மழையை கணக்கு பண்ணி நம்ம விதைச்சி விட்டுட்டு ஒரு 60 நாளுக்கு அப்புறம் ரொட்டவேட்டர் மூலமாக அடிச்சு விட்டாலோ அல்ட்டா அதை வெட்டி அப்படியே மூடாக்கா போட்டாலோ அந்த மண் வந்து வளமாகிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நமக்கு வேற எந்த விதமான உரமும் தேவையில்லை. இடத்த வந்து காலியாக போடாமல் இப்படி இது போடுறதுனால ரொம்ப நல்லது. மண்ணும் நல்லா இருக்கும், அதுலேருந்து வர பயிரும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். அதனால் மோஸ்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ். இது மட்டும் இல்லை, நம்ம பயிர் வகை தாவரம் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அது என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை வந்து அப்படியே அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணோம். நம்ம பிளான்ட்ஸுக்கு ட்ரீஸுக்கு எல்லாமே அமோனியா தான் தேவைப்படும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா ரைசோபியம் பாக்டீரியம் சொல்லிட்டு ஒரு பாக்டீரியம் இருக்குது. அது மண்ணிலே இருக்கும். அதோட துணையோட மண்ணை எப்போவுமே என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் மேக்ரோ மைக்ரோ எல்லா விதமான நியூட்ரிஷன்ஸும் இருக்கும். அது இல்லாமல் இதோட ரேட்டு வந்து கிலோ 110 ரூபா. ஒரு 15 கிலோ ஒரு ஏக்கருக்கு வாங்கினா போதும். ஓகே, இந்த வீடியோ வந்து நம்பர் 3. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்பர் 4. ஓகே, அணைக்கட்டு போலவே இருக்கும் மனசு, நீ தொட்டு உடைஞ்சது என்ன? புயலுக்கு பதில் சொல்லும் எந்த இதயம், பூப்பட்டு சரிஞ்சது என்ன? சுத்தி வந்து அரச மரமும் பூத்ததையா, ஒரு வார்த்தை கேட்க ஒரு. இது வந்து வீடியோ 5. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீடியோவோட நம்பரை டேக் பண்ணி அது எந்த நம்பர் வந்து அதிகமான கமெண்ட்டில் வருதோ அந்த நம்பர் உள்ள நபருக்கு வந்து நம்ம ஒரு கிவ் அவேவாக 1000 rupees வழங்குவோம்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இது வந்து 5வது வீடியோ ப்ளே பண்ணுவோம். அவ்வளவுதான், நம்ம முடிச்சுட்டீங்க. இந்த மாதிரி இறங்குறதுக்கெல்லாம் திறமை வேணும். திறமை இருந்தால் தான் முடியும். இதுவும் அதிக தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகே, நம்ம 5 வீடியோ வந்து ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அந்த வீடியோவுக்கு நம்ம 1000 rupees வந்து கிவ் அவே கொடுப்போம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.